மக்களே திஸ் இஸ் மீ விஜய் மைக்கிள். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சிறகன் படத்துடைய ரிவ்யூ. சிறகன் வெங்கடேஸ்வர் ராஜுடைய இயக்கத்தில் கஜராஜ், வினோத், ஜீவா மற்றும் ஒரு சில முகங்கள் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் இந்த ஒரு சிறகன் படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹைப்பர்லிங்க் த்ரில்லர் மூவி. ஹைப்பர்லிங்க் த்ரில்லர் அப்படின்னும் போதே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் D16 படம் பார்த்துருந்தா, அதாவது துருவங்கள் 16 படங்களை பார்த்துருந்தா நம்ம தெரிஞ்சிருக்கும். அதை ஒரு ஹைப்பர் லிங்கை இந்த கேஸ் இதுக்கப்புறம் இங்கே முடியாமல் வேறு இடத்துக்கு போகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஃபீல் ஒன்று கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு த்ரில்லர் நமக்கு கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெங்கடேஸ்வர் ராஜ் அவர் எடுத்துக்கிட்ட கதையும் சரி, அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டரும் சரி, எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருந்தாலுமே படத்தில் அங்கங்கே ஒரு சில லூப்ஸ் இருக்க தான் செய்யுது. அண்ட் படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. ஸோ அந்த ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர் ஆல்ரெடி டிஸ்டர்பில் இருப்பார். ஏன்னா அவங்க தங்கச்சி இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டிஸ்டர்பில் இருப்பார். ஆனால் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ப்ராப்பராகவே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பார். ஈவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஜராஜ் ஒரு மூணு பேர் துரத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க ஏன் கொலை பண்ண வராங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் வேறு இடத்துல மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா கஜராஜ் இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு லீடாக இருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய டாக்டர் ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் இவர் பழி வாங்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு இருக்கும்போது தான் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் படத்தில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு சில ஃப்ளாஸும் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ரொம்பவே அதிகமாக காட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டாங்க. அது அவ்வளோ காட்டணும் அவசியம் கிடையாது. அது இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி எடிட்டிங் நிறைய இடங்களில் டக்குன்னு கட்டாக இருந்தது. எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா படத்தில் பல விஷயங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. இன்டர்வல் வரக்கூடிய அந்த சீனும் சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த காமிக்கல் டைப் ஆஃப் ஒரு சில விஷயங்கள் அட்டம் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் விட இன்னும் ஸ்கிரிப்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் பெட்டரான ஒரு படமாக தான் வந்திருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் மாற்றிருந்தா அது மட்டும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்தோட எடிட்டிங் ஓகேவாக இருந்தது. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி கதைக்கு என்ன தேவையோ அதை ரொம்பவே அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வீக்கே நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் மூவி பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு வேளை இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கூட கமெண்ட்ஸ் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.